ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில்ல பார்த்த மாதிரி தான். ஸோ இந்த வீடியோலையும் நம்ம எல்ட்ராகோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுதா? ஃபோக்கஸ் ஆகுதா? இருங்க ப்ரோ, ஃபோக்கஸ் ஆகுது. இந்த வீடியோலையும் நம்ம எல்ட்ராகோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ மீடியோ எல்ட்ராகோ கோட் பேப்ளேடுன்னு சொல்லலாம், கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைமு. ஸோ இந்த பேப்ளேடுக்கு ஸ்பின் ஸ்டீல் பவர் இருந்தாலும் ஒரு கமெண்ட்டு ஸ்பெசிஃபிக்காக அந்த வீடியோவுக்கு என்ன வந்துருக்குது அப்படின்னா, மேபி உங்கள்கிட்ட இருக்கிற எல்ட்ராகோ பவர் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ அவருமே ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. ஸோ அது அப்புறமா பார்ப்போம். ஸோ அந்த கமெண்ட்டை பற்றி நான் பேச வரல. அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கிற மீடியோ எல்ட்ராகோ மேபி பவர் இல்லாமல் இருக்கலாம், பாக்கெட் உன்கிட்ட இருக்கிறது பவரோடு இருக்கிற மீடியோ எல்ட்ராகோவாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ஸோ அதுக்காக பார்த்தீங்களா, 2 மீடியோ எல்ட்ராகோ. இந்த மீடியோ எல்ட்ராகோ நம்ம எப்படி வாங்கணும் அப்படின்னா, இதை நம்மளோட ஷாப்பில் ஒரு கஸ்டமர், அவர் ஒரு பேஸ் செல்லர், அந்த பேஸ் செல்லருக்கு ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணியிருந்தார், மீடியோ எல்ட்ராகோ ஆர்டர் பண்ணியிருந்தார். அவர் வந்து பல தடவை கொரியர் பண்ணி அது அவருக்கு போய் ரிசீவ் ஆகாததுனால என்கிட்ட கொடுத்து, ப்ரோ கொரியர் பண்ணி விடுங்க, ஸோ அவருக்கு திருப்பியும் கொரியர் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு பீப்ளேடை என்கிட்ட கொடுத்துருக்காரு. ஓய்யா, ஸோ நம்மளுக்கு அப்படியே ஒரு கண்டென்ட் எடுத்துக்கிட்டே நம்ம அப்படியே கொரியர் பண்ணி விட்டுருவோம். ஸோ நான் கண்டென்ட் எடுக்கலாம் அவருக்கு தெரியாது. ஸோ பார்ப்போம் ஐயா. ஸோ இந்த வீடியோவில் மீடியோ எல்ட்ராகோ விசஸ் மீடியோ எல்ட்ராகோ பேட்டில் தான் பார்க்க போகிறோம். இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு 2 மீடியோ எல்ட்ராகோவுக்கு பேட்டில் வச்சா எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 லெஃப்ட் லான்ச்சர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தரமாக இருக்க போது பேட்டில் வீடியோ தான். நம்மக்கிட்ட இப்போ 2மே இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, 2மே வேறு லெவலில் இருக்குது. எனக்கு இந்த ஸ்டிக்கர் ஒட்டாத ஃபேஸ் போல்ட்டு தான் பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதே மாதிரி தான் யூனிக்காக 2மே இருக்குது. அண்ட் அவரு கொடுத்து கொரியர் பண்ண சொல்லியிருந்த பேப்ளேடு இது. ஸோ இதையுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஷிப் பண்ணணும். இன்றைக்கே தான் நம்ம கொரியர் பண்ண போகிறோம். அதாவது இந்த ஒரு பேப்ளேடு என் சப்ஸ்கிரைபரோட பேப்ளேடு கிடையாது, என் கஸ்டமர் பேப்ளேடும் இது கிடையாது, என் கஸ்டமரோட பேப்ளேடு இது. ஸோ அவர் ஷிப் பண்ணி அது சரியாக போகாததுனால என்கிட்ட கொடுத்து கொரியர் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ ஓகே, ஸோ அந்த பேப்ளேடை வச்சுட்டு இன்றைக்கி நம்ம கண்டென்ட் எடுத்துகிட்டு கொரியர் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் பேக்கிங் முடிஞ்சால் ஷார்ட்ஸு போடுறேன், அப்படி இல்லாட்டி ஏதாவது ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஏதாவது போடுறேன். ஏன்னா இது எந்த கிடையாது, ஸோ இது ஏன் கிடையாது. ஸோ நான் ஷிப் பண்ணல, நான் இதை சேலும் பண்ணல. ஸோ அதனால தான் ஒரு பிரச்சனை. ஓகே, ஸோ இன்ட்ரோ போட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு கரெக்டாக பேட்டில் போட்டு அனல் பறக்க தெரி ஓடுவோம். ஸோ கேஸ், இது 2த்தில் எது ஏன் பேப்ளேடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் கலரில் இருக்குது பாருங்கள் ஃபேஸ் போல்ட்டு, இதுதான் வந்து ஏன் பேப்ளேடு. இந்த ஒரு லைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ப்ளூ, ஒரு மாதிரி லைட் ப்ளூவாக இருக்குது பாருங்கள், இது வந்து அந்த ப்ரோ என்கிட்ட கொடுத்து அவரோட கஸ்டமருக்கு கொடுக்க சொல்லியிருந்த ஒரு பேப்ளேடு இது. ஸோ இதை தூக்கி நம்ம இப்படி வச்சுப்போம். அதே மாதிரி நம்மக்கிட்ட 2 லான்ச்சர் இருக்குது. ஸோ லான்ச் பண்ணிடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேப்ளேடு. ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, இங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இதெல்லாம் நம்மளோட பேப்ளேட் லான்ச் பண்ணிடுவோம். இந்த பேட்டில் வீடியோ எவ்வளோ பெருசாக இருக்க போகுதுன்னு தெரில, ஏன்னா ஸ்பின் ஸ்டீல் பண்ணுற மோடில் தான் இப்போ வச்சுருக்கேன். ஸோ அந்த ரப்பர் மோடு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ இந்த ரப்பர் இங்கே தெரியுதா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் ஸ்டீல் மோடில் இருக்குது. இப்போது 2 பேப்ளேடுமே ஸ்பின் ஸ்டீல் மோடில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு பேட்டில் 2 பாயிண்ட் இருக்கும். ஓகே, ஸோ 2 பாயிண்ட்டை முழுசாக எந்த பேப்ளேட் எடுக்குதோ அதான் வின்னு. ஸோ அதே மாதிரி ஸ்பின் ஸ்டீல் இல்லாமல் அட்டாக் மோட் இருக்கும். ஸோ அக்ரெசிவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட்டில் பண்ணும் மீடியோ எல்ட்ராகோ. ஸோ அந்த மோட்டில் போட்டு அதை 3 பாயிண்ட் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ பார்ப்போம் எது ஜெயிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி பிடிச்சிக்கிறேன், அப்போ தான் லான்ச் பண்ண ஈஸியாக இருக்கும். லான்ச் பண்ணுறேன். ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பேப்ளேட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி கிரிப்பெலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் பேப்ளேட்டுக்கு இருக்காது. ஸோ அதாவது ஒரே கிரிப்பில் 2 லான்ச்சர் சொல்லியிருக்கிற மாதிரி ஆப்ஷனே இருக்காது. ஸோ அதனால் நம்ம கையில் தான் பிடிச்சிக்கிட்டு 2த்தையும் அந்த டைமில் லான்ச் பண்ணணும். ஐயா, தோற்று போனது என்னோட லைட்னிங் எல்ட்ராகோ தான், மீடியோ எல்ட்ராகோ லான்ச் பண்ணுவோம்.
ஸ்பின் ஸ்டீல் மோடில் இருக்கிறதுனால கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் பேப்ளேட்ஸ்க்கு பேட்டில் பண்ணுறதுக்கு. ஸோ ஏன்னா ரெண்டுமே ஸ்பின் ஸ்டீல் பேப்ளேடு மீடியம் எல்ட்ராகோ. இல்லை எனக்கு ஒன்று புரியல, இந்த பேப்ளேடு ஏன் இப்படி சுற்றுது, இது இப்படி சுற்றுது? அடப்பாய், இது ரைட் சைட் பேப்ளேடாடா, இது ரைட் சைடில் சுற்றுது. மீடியம் எல்ட்ராகோனாலே இப்படி தான் சுத்தம். எல்லா பேப்ளேட்ஸும் இப்படி சுற்றும் போது இந்த பேப்ளேட் ஸ்பெசிஃபிக்காக இந்த எல்ட்ராகோ பேப்ளேட்ஸ்லாம் மட்டும் இந்த மாதிரி தான் சுத்தமே. ஆனால் இந்த பேப்ளேட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதான் அந்த ப்ரோவோட பேப்ளேட்டை சொல்கிறேன். லான்ச் பண்ணுவோம். இன்னும் நிற்கவே மாட்டேங்குது. கரெக்டான ஒரு ஃபோர்ஸ் இல்லையோ, கையில் பிடிச்சி கரெக்டாக தான் லான்ச் பண்ணுறேன், ஆனால் ஃபோர்ஸ் இல்லாத மாதிரியே தோணுது. ஓகே, இப்படியே பிடிச்சிப்போம். இருங்க, இந்த லான்ச் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ணி பார்க்குறேன் சும்மா. இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்பின் ஸ்டீல் மோட்லேருந்து எடுத்துகிட்டு அட்டாக் மோடில் போட்டு பார்ப்போம். இது ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். லான்ச் பண்ணும் போது அதோட இங்கே ரெண்டுமே தேஞ்சிச்சு, ரெண்டு பேப்ளேட்ஸும். ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா என் பேப்ளேட் தான் கீழே விழுந்து சாவுது. ரைட்டா, அப்போ சொன்னது உண்மைதான் போல், என் பேப்ளேடு தான் அடி வாங்கி சாவுது. இதுதான் என் பேப்ளேடு, டார்க்கு ஃபேஸ் கோல்டு இருக்குது பாருங்கள். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோடை சேஞ்ச் பண்ண போகிறோம் மீடியம் எல்ட்ராகோவுக்கு. இது எதுனா என் பேப்ளேடு இதுதானே? இது எனக்கே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த தூக்கி நம்ம இப்படி போட்டோம் அப்படின்னா இது ஃபுல்லாக அட்டாக் மோடு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பல்லு வந்துட்டுதுன்னா வெளில வரும். இந்த கோல்டன் பல்லு ஃபோக்கஸ் ஆகலை. ஸோ இந்த கோல்டன் பல்லு 3 இடத்துல வெளில வரும், இங்கே இங்கே இங்கே. ஸோ 2 பேப்ளேடையும் மோடு சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம திருப்பியும் லான்ச் பண்ணி பார்ப்போம். இப்போ எந்த பேப்ளேடு எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். லான்ச்சர் வேறு கீழே உள்ளது கைஸ். ஆடா போனாடே, இதுதான் 2 கிரிப்பு வச்சு இந்த ஃபஸ்ட்டு பேப்ளேட்ஸ்க்கு இருக்கிற மாதிரி கிரிப் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். விளக்கு தான் ப்ரோ, ஜம்முன்னு விளக்க சுட்டாங்க ப்ரோ. லான்ச் பண்ணுவோம். நான் தான் சொன்னேனே ஜம்முன்னு விளக்க சுட்டிங்கன்ட்டு. ஸோ இந்த லான்ச் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு லான்ச்சு. பார்ப்போம் எந்த பேப்ளேடு ஜெயிக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஸ்பீடு கிடைக்க மாட்டேங்குது. பேசாமல் தனித்தனியாக லான்ச் பண்ணுவோமா? வெயிட் பண்ணுங்க. தனித்தனியாக லான்ச் பண்ணியிருக்கேன், எந்த பேப்ளேடு ஜெயிக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த மோடில் போட்டால் தான் ரப்பரில் இடிக்குது. அப்போ இதான் ஸ்பின் ஸ்டீல் மோடா? இது ஸ்பின் ஸ்டீல் மோடு கிடையாது, இது அட்டாக் மோடு தான். இங்கே சைடில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஆனால் இந்த மோடில் போட்டால் தான் ரப்பரில் இடித்து ஸ்பின் ஸ்டீல் பண்ணுது. ஸ்பின் ஸ்டீல் பண்ணாது, ஏன்னா லெஃப்ட்டுக்கும் பேட்டில் பண்ணுறதுனால ஸ்பின் ஸ்டீல் இருக்காது. பட் ரப்பரில் இந்த மோடில் போட்டால் தான் ரப்பரில் அடி வாங்குது. இந்த பேட்டிலில் ஜெயிச்சது என்னோட பேப்ளேடு தான் ஜெயிச்சிருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னொன்று ஒரு லான்ச்சை போடுவோம். என் பேப்ளேட நான் ஃபஸ்ட்டு விடுறேன்.
செகண்டாக அந்த ப்ரோவோட பேப்ளேடை நான் விட்டுருக்கேன். எது ஜெயிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என் பேப்ளேடு இங்கே சுற்றிட்டு இருக்குது. அவ்வளோதான், எந்த தான் அடி வாங்கி சாகுதா, விளக்கு தான் போங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த டைமிங் தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. க்ரிப்பு ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. இதுதான் ஒரு கரெக்டான லான்ச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ செகண்டாக லான்ச் பண்ணுற பேப்ளேடை கொஞ்சம் ஸ்லோவாக லான்ச் பண்ணோம் அப்படின்னா ரெண்டுமே ஈக்குவலான பவரில் சுற்றி இந்த மாதிரி ட்ராவ் ஆகும். ஆனால் இதை நல்லா ஒத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ என் பேப்ளேடு, என் பேப்ளேடும் இதுவும் சுற்றி நிற்கும் போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ரிடக்ஷன் கொடுத்துருக்கோம் இந்த ஒரு பேப்ளேடு. அதாவது அந்த கஸ்டமரோட பேப்ளேடு சொல்கிறேன். ஓகே, ஃபைனலாக ஒரு லான்ச் விட்டுட்டு இது 2 கோட்டில் எந்த கோட் பர்ஃபெக்டான ஒரு கோட் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் எந்த பேப்ளேடுன்னு சொல்லி லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு லான்ச்சை விட்டு பார்த்தலாம். இது வரைக்கும் யாருமே 2 மீடியல் ட்ராகை வச்சு பேட்டில் பண்ணது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் யூடியூபர்ஸில் சொல்கிறேன், ஒரிஜினல் டகராடோமி வச்சு. இது வேற பறந்து போய் கும்பிட்டு ஸோ ஃபைனலாக ஜெயிச்சது என்னோடய பேப்ளேடு தான். இத்தனைக்கும் இந்த ஒரு பேப்ளேடை தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருந்தேன். ஸோ கடைசியாக நிஜமாக இதான் கடைசி. ஸோ கடைசியாக ஒரு லான்ச்சை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்ததுன்னா முடிச்சுக்கலாம். ஃபுல் ஸ்பீடு ஃபஸ்ட் லான்ச். கீழே விழுந்துருச்சு. இருங்க பாய். ஸோ ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்கிறத என்னோட பேப்ளேடு, பின்னாடி சேஸ் பண்ணிட்டு வர பேப்ளேடு நம்ம கஸ்டமரில் நம்ம கஸ்டமரோட கஸ்டமர் பேப்ளேடு. ஓகே, ஸோ ஓகே. இத்தனைக்கும் நான் என் பேப்ளேடை ஸ்லோவாக தான் லான்ச் பண்ணியிருந்தேன். போச்சு. ஸோ ஓகே, நம்ம பேப்ளேடு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுக்கு க்ரிப்பும் லான்ச்சரு கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஒரே நேரத்தில் 2 பேப்ளேடையும் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக 2மே ட்ராவ் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னாலும் எந்த தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த பேப்ளேடோட டிப்பு பாருங்கள், ஒரு மாதிரி கிராக் வந்துருக்கும் சென்டரில். அதாவது அந்த ஒரு ப்ரோ கொடுத்த பேப்ளேடே இப்படி தான் இருக்குது. ஓகே, ஸோ அதனாலே கூட இருக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க சில பேட்டிலில் ஏன் பேப்ளேடோட டிப்பு தான்டா ஒரு மாதிரி இருக்குது. அப்போ இதுதான் நல்ல பேப்ளேடோ? இது நல்ல மின் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த ஒரு பேப்ளேடு. ஆனால் ஏன் டிப்பு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜ் ஆகிருக்கு. மேபி இதனாலேயா கூட இருக்கலாம் ஏன் பேப்ளேடு சரியாக ஒர்க் ஆகாமல் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவில் இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னா நம்ம வந்து ப்ரீ ஆர்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதாவது பாக்கெட் டூன் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர்ஸில் பேப்ளேட்ஸை பண்ணிகிட்டு இருந்தாரோ அதே மாதிரி நம்மளும் ப்ரீ ஆர்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். பார்த்தீங்களா? ஸோ மிட்ஃபேக் ஃபேண்டம் ஓரியன் இதுவுமே நம்மளோட கஸ்டமருக்கு தான். இது என்னுடைய கஸ்டமருக்கு எங்களா இந்த வீடியோ எழுறாகோ இது வந்து நம்ம கஸ்டமருக்கு. ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி மிட்ஃபேக் பேப்ளேட்ஸ்லாம் வேணும். டகராடோமி தான், பட் மிட்ஃபேக். இப்போது டகராடோமி மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனி பேர் தான். ஸோ அது அப்படி ஆயிருக்கு. ஓகே, ஏன்னு பார்த்தீங்கன்னா டகராடோமி ஒரிஜினல் டகராடோமி வந்து வேறு, இது வேறு. ஸோ அதனால தான் ஸோ இந்த ஒரு மிட்ஃபேக் பேப்ளேட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா ஷாப்பில் கான்டாக்ட் பண்ணி எந்த பேப்ளேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி நீங்கள் அந்த பேப்ளேட்ஸை வாங்கிக்கலாம். ரேட்டு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ 2500க்குலாம் நான் சேல் பண்ணலை. ஓகே, ஸோ அதோட கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 25 டேஸ்லேருந்து 30 டேஸ் வரைக்கும்லாம் எடுத்துக்காது.
ஸோ நீங்கள் ப்ரீ ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த ப்ரீ ஆர்டர் 10 to 14 டேஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்துடுதுன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். ஃபுல் கேரண்டி நான் கொடுப்பேன். 10 to 14 டேஸ்க்குள்ளே இந்த ஒரு மிட்ஃபேக் பேப்லேட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு அன்பாக்சிங்கை நம்ம ஷார்ட்ஸில் பார்ப்போம். இந்த பேப்லேட் சப்ஸ்கிரைபருக்கு தான் அவர் 2 பேராக வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அதனால் இந்த ஒரு ஃபேண்டம் ஒரேனா நம்ம ஷார்ட்ஸில் அன்பாக்ஸ் பண்ணுவோம். இதில் வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணுறது எனக்கு செட் ஆகாது. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை அன்பாக்ஸ் பண்ணுறதே ஒரு வீடியோ ஃபுல்லாக எடுத்துப்பேன். நான் ஷார்ட்ஸில் ஏஎஸ்எம்ஆர் மாதிரி இந்த ஒரு பேப்லேட் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போடுறேன். ஸோ ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த மாதிரி மிட்ஃபேக் பேப்லேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட ஷாப் காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் எக்கச்சக்க பேப்லேட்ஸ் இருக்குது, நீளமாக வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி வேறு செல்லர்ஸ் கிட்டேருந்து பேப்லேட்ஸு வரும். இதே மாதிரி பேப்லேட்ஸ் வேறு செல்லர்ஸ் கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வரும். ஸோ அந்த பேப்லேட்ஸுமே நம்ம ஷாப்பில் சேல் பண்ணுவோம். ஸோ அதாவது அவங்கக்கிட்டேருந்து வாங்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சேல் பண்ணேன். ஸோ இந்த மாதிரியுமே இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட ஷாப்பை காண்டாக்ட் பண்ணி பேப்லேட்ஸை வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ அவ்வளோதான். பாய் கைஸ்.